தீராதடி. வாழும் நாளெல்லாம் நாம் காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. நீ நீ என்று ஓர் வாழ்க்கை நான் கொண்டு போவேனே, நான் போவேனே. வான்வெளியில் கிடந்தேனே நீ விரும்பினா. என்ன இது சத்தமாக கேட்குது? அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாளா? சரி, அவள் வரத்துக்கு தான் என்ன நேரம் இருக்குது. நம்ம மட்டும் லவ் சாங்காக பாடுவோம். இந்த நேரம் பார்த்து கரண்ட்டு வரல. சே, நம்ம இருக்கும்போது கரண்ட் இருக்காது, அவள் வந்துட்டா கரண்ட் வந்துடும். அப்புறம் என்னால் நிம்மதியாக டிவியே பார்க்க முடியாது. என்ன பாட்டு பாடலாம்? காதல் பண்ண திமிரு இருக்கா, கையை பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு ஏற்ற பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒன்று பிடிச்சி இருந்தா, கள்ளத்தனமா காதலை பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. ஹே, காதல் பண்ண திமிரு இருக்கா, கையை பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு ஏற்ற பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒன்று பிடிச்சி இருந்தா, கள்ளத்தனமா காதலை பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. ஏடி, என்ன தனியாக உட்காந்துட்டு காதல் பாட்டுலாம் பாடிட்டுருக்க? காதோல் கேட்குதோ? காதல் பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டுருக்க, மறந்துடாதப்பா, அம்மாக்கிட்டே மாட்டி விட்ருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன வழக்கத்துக்கு மேலே இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட? மேனேஜர் இல்லை, அதான் ஓடி வந்துட்டேன். மேனேஜர் இல்லையா? ஏன் லீவா அவரு? நேற்று வந்தாரா அவர் வேலைக்கு? நேற்று வந்தாருப்ப, அதனால தான் இன்றைக்கி அவருக்கு லீவு. நேற்று நீங்களும் தானே போனீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு லீவு இல்லை? அவரு நேற்று வந்து வேலை செஞ்சாராம், நாங்கள் விளாண்டோம்மா. எப்போ என்னப்பா சொல்கிற நீ? இந்த மாதிரிலாமா காமெடி பண்ணுறாரு உங்கள் மேனேஜரு? வேறு என்னப்பா செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. பேங்க்கில் வந்து வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரத்தாகுது, திங்கக்கிழமை வேலைக்கு வரத்தா இருக்குது. இவனுங்க மட்டும் ஒரு நாள் லீவ் எடுத்துடுறானுங்க. கேட்டால் நாங்கள் விளாட்றோம், அவனுங்க வேலை செய்கிறேன்றானுங்க. ஆனால் அவனுங்க தான் ஃபோனில் பப்ஜி ஏற்றி வச்சுன்னு விளையாடுவானுங்க, நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் அவனுக்கு இப்படி மாற்றின்னு சொல்லுவானுங்க. எல்லா ஆஃபீஸ்லேயும் இப்படி தான் இப்போ நடக்கும். நீயும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் வருவல்ல, அப்போ இன்னும் என்னை விட அதிகமாகலாம் இருக்கும் இன்னும் இருக்க போகிற காலத்தில். நீ வேணா பாருப்ப. சேச்சே, நான்லாம் வேலை செய்யும் போதெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, நான் வேலைக்கே போக மாட்டேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவன் கீழேயும் வேலை செய்ய மாட்டேன் நான்லாம். என்னெல்லாம் அவன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வேலைக்கு வர வச்சான், அவ்வளோதான், கம்பெனி மேலே கேஸை கொடுத்துருவேன். நான்லாம் வந்து மோசமான ஆள். ஏப்பா, உன்ன மாதிரி தான் நானும் வாயில் நல்லா டைலாக் விட்டுட்டு இருந்தேன் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் வேலைக்கு போயிட்டுனா அந்த 1ஆம் தேதி சம்பளத்துக்காக அவனுக்கு படுத்துகிற எல்லா பாடியும் தாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா சம்பளம் போச்சு. இவனுங்களை மீறி இவனுங்களுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணால் இவன் எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு இவனுங்க டின்னரு லஞ்சு டீ குடிக்கலாம் போவானுங்க. பற்றி அப்போ நம்ம கதையை வச்சு இவனை கிண்டல் பண்ணி சிரிப்பானுங்க, உன்னை பற்றி இப்படி சொல்லிச்சுப்பா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அதனால் நம்ம எங்கே போனாலும் அவனுங்க எல்லோரும் ஒரே இது தான், எவனையுமே திருத்த முடியாது, நம்மளாலையும் மாறவும் முடியாது. அமைதியாக இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு அமைதியாக தான் இருந்தாலும் பொறுத்தால் பூமி ஆழ்வார். என்னப்பா தூங்கிட்டேன்? ஏட்டி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடு. சரி மக்களே, அவன் எங்கன்னா தூங்கிட்டு போட்டோம். சரிங்க மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.